கடைசி வரலையும் தேதியை மாற்றி வைப்பாங்க நியூஸை பார்த்து கண்ணே பூத்து போச்சுங்க. ஃபைனலாக வந்து ஜூன் 2 தான் ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கடைசியாக வந்து பிளானை மாற்றுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் மாற்றுற மாதிரி தெரியல. திங்கக்கிழமை ஸ்கூல் ரீஓப்பன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக தான் சரி பேக் எடுக்க போகலான்னு பிளான் பண்ணோம். நாம தான் ஏதாவது முடிவெடுத்தா சரி உடனே வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும், இல்லைன்னா மழை அதிகமாக வரும்ல. அந்த மாதிரி இன்னைக்கு மழை அதிகமாக வந்துருச்சு. சரின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மழை நின்றுடுச்சு. சரி போகலான்னு சொல்லி ரெடியானா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டிடுச்சு மழை. சரி மழை நின்னதுக்கு அப்புறம் போகலான்னு பார்த்தா மழை நிற்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இருக்கிற நல்லா மேக கருத்து நல்லா மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு ஆட்டோ பக்கத்தில் இருந்துச்சு. அவா தம்பி ஓமலூர் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோல எல்லாம் ஃபேமிலியோட ஏறி வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா இருக்க மழையும் அதிகமாக வருது. ஒரு கடை விடாமல் கூட்டம் நெரிச்சல் ஒன்றும் தாங்க முடியலங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கவே கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா எந்த கடையில் பார்த்தாலும் கூட்டம் நெரிசல் ஒன்றும் தாங்க முடியலை. எல்லாரும் என்ன மாதிரியே நியூஸை பார்த்து கடைசியாக தான் ஓடி வந்திருப்பாங்க போல, அவ்வளோ கூட்டம் நெரிசல். ஃபர்ஸ்ட் செப்பல் கடைக்கு போயிட்டு குட்டிமாக்கும் ஜெய்குட்டி ஷூலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு கடைக்கு போயிட்டோம். உள்ளே போக தெரிஞ்ச நமக்கு வெளியே வரதுக்கு வழி இல்லைங்க. கூட்ட நெரிசலில் கூட குட்டிமா நானே தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவேன்னு உள்ளே பூந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு பேக் எடுத்தாங்க. அதே பேக்கு போதும்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பேக்கு லஞ்ச் பேக்குன்னு எடுத்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம். ஒரே நாளாக இத்தனை பர்ச்சேஸும் பண்ணணும்னா தாங்குமாங்க கம்பெனி? வேற வழியே இல்லை. இன்னைக்கே நம்ம எல்லாமே இது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மல்லிகை பொருள், அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் 1-2 எடுத்துட்டு அதுக்கப்புறம் புக் ஷாப்புக்கும் வந்தாச்சு. எதுவுமே பிளான் இல்லாமல் பண்ணால் இப்படி தான் கடைசி நேரத்தில் அடிச்சு பிடிச்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.